வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 50 லட்சம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி DA, ஓய்வூதியர்களுக்கு அகவலை நிவாரணம் DR உயர்த்துவது சார்ந்து அறிவிப்புகள் ஓராண்டுக்கு 2 முறை அறிவிக்கப்படும். அதுபோக அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய விதிமுறை மாற்றங்கள் குறித்து அரசாணைகள் வெளியிடப்படும். அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான சூப்பர் அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள், என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அரசாணையில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். அரசு ஊழியர்கள் வீடு கட்டுவதற்காக GPF ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கணக்கிலிருந்து முன்பணமாக எடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை தற்போது ரூபாய் 20 லட்சத்திலிருந்து ரூபாய் 50 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையினை தமிழக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு GPF திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவலைப்படியிலிருந்து 12% கட்டாயமாக செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் விருப்பம் இருந்தால் கூடுதல் தொகையும் அவர்கள் செலுத்தும் வசதி உள்ளது. இந்த சேமிப்பு தொகை ஓய்வு பெறும்போது பெரிய ஆதரவாக இருக்கும். GPF கணக்கில் சேமிக்கப்பட்டுள்ள தொகையிலிருந்து அரசு ஊழியர்கள் பல்வேறு தேவைகளுக்காக முன்பணமாக பணத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகளின் கல்வி செலவு, மருத்துவ சிகிச்சை, குடும்ப திருமணம் போன்ற முக்கிய தேவைகளுக்கு இந்த வசதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் போன்ற தேவைகளுக்கும் இந்த நிதியினை பயன்படுத்த முடியும். இதுவரையில் வீடு கட்டுவதற்காக GPF கணக்கிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் 20 லட்சம் வரை மட்டுமே முன்பணமாக எடுக்க முடிந்தது. ஆனால் தற்போதைய கட்டுமான செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வரம்பு போதுமானதாக இல்லை என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் நீண்ட காலமாக இருந்து வந்தது. இந்த கோரிக்கையினை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. அதன்படி வீடு கட்டுவதற்கான GPF கணக்கிலிருந்து முன்பணமாக எடுக்கக்கூடிய அதிகபட்ச வரம்பு ரூபாய் 20 லட்சத்திலிருந்து ரூபாய் 50 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வீடு கட்ட திட்டமிட்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு இந்த முடிவு மிகவும் உதவியாக இருக்கும். அதிகரித்த கட்டுமான செலவுகளை சமாளிக்கவும் தங்களின் சொந்த வீட்டை கட்டும் கனவை நனவாக்கவும் இந்த அறிவிப்பு முக்கிய பங்காற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.